ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சம் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலாஸ் பாரு. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னாவே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அண்டு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் சொல்லுவோம். 3 வெக்டார்ஸ் இருக்குது. அந்த 3 வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் 3 வெக்டார்ஸ் இருக்குது. அதோட கிராஸ் ப்ராடக்ட் எனி 2 வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் இன்ட்டு தேர்ட் வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் தேர்ட் வெக்டர். எப்போவுமே நம்மளோட கிராஸ் ப்ராடக்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். டாட் ப்ராடக்டில் இருக்க வெக்டர் அவுட் சைடில் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்டில் இருக்க ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை நம்ம டிட்டர்மினண்ட்டில் சொல்லும்போது ஏ வெக்டரோட ஐஜேகே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் பி வெக்டரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸ், சி வெக்டரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்ஸை ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்மேஷனில் சொல்கிறது தான் இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதுக்கு நம்ம ப்ரூஃப் தியரமில் ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதை நம்ம ஆல்டர்னேட் மெத்தடில் என்னவும் யூஸ் பண்ணலாம். ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரிபிள் ப்ராடக்டை நம்ம பாக்ஸ் வெக்டார்ஸாக சொல்லலாம். பாக்ஸ் போட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லுவோம். அதோட மீனிங் என்ன? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ். ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 வெக்டார்ஸும் சேம் பிளேனில், தட் இஸ் கோ பிளேனர், ஒரே பிளேனில் அமைஞ்ச 3 வெக்டார்ஸ்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன? ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? பாக்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லுவேன். அதை நம்ம கிராஸ் அண்ட் டாட்டில் சொல்லும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார்னு சொல்லுவேன். இதோட ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த 3 வெக்டார்ஸும் நம்ம கோப்ளேனர் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி வெக்டார், கியூ வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார். இதில் இருக்க வெக்டார்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஏ பி சி வெக்டார்ஸோட காம்பினேஷனாக இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். பி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் சியோட காம்பினேஷனாக இருக்குது. கியூ வெக்டாரும் அதே மாதிரி ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டரோட காம்பினேஷனில் இருக்குது. ஆர் வெக்டரும் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டாரோட ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 இன்ட்டு ட்ரிபிள் ப்ராடக்ட் பாக்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லுவோம். சரியா? இதை நீங்கள் சம்ஸில் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் parallel piped whose coterminant edges given. கோடெர்மினஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? இனிஷியல் பாயிண்ட்டு சேமாக இருக்கும். ஒரு நிறைய வெக்டார்ஸ் இருக்குது. அந்த எல்லா வெக்டார்ஸோட இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமாக இருந்தது அப்படின்னா அந்த வெக்டார்ஸை நம்ம கோடெர்மினஸ் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது 3 வெக்டார்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த 3 வெக்டார்ஸை உன்னோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதில் உன்னோட உள்ளங்கையில் ஒரு பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு இனிஷியல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோ. எனி 3 ஃபிங்கர்ஸை 3 வெக்டார்ஸாக கன்சிடர் பண்ணிட்டோன்னா அந்த 3 வெக்டார்ஸ் ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸை நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். அந்த வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். சரியா? ஸோ நம்ம கிராஸ் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த 3 வெக்டார்ஸுக்கும் கிடைக்கிற ஆன்சர் தான் அந்த parallel piped கோடெர்மினஸ் வெக்டார்ஸோட வால்யூம். சரியா? இந்த ஃபார்முலாஸில் தான் நம்ம இப்போ இந்த எக்ஸசைஸில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 6.12. ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட ட்ரிபிள் ப்ராடக்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் ப்ராடக்ட்னாவே நம்ம என்ன செய்வோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகே, ஃபஸ்ட் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் வெக்டார் கோஎஃபிஷியன்ட் அண்ட் தேர்ட் வெக்டாரோட ஐஜேகே வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துகிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்ம ட்ரிபிள் ப்ராடக்ட்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன செஞ்சால் போதும்? அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துகிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே போதும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? ஐஜேகே 3 வெக்டார்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் வெக்டாரில் ஓகே, செகண்ட் வெக்டார்லேயும் ஓகே, தேர்ட் வெக்டாரில் ஐ வெக்டார் மிஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம 0 ஐ வெக்டார்னு கன்சிடர் பண்ணுவோம். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மில் சொல்லும்போது -3 -1 5 1 -2 1 0 4 -5. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது -3 இன்ட்டு -2 -5 +10 -4. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு -1 இங்கே ஆல்ரெடி மைனஸ் யூஸ் பண்ணுவோம். -* -1. நெக்ஸ்ட்டு 1 × -5 0 × 1. நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்குவீங்க.
5 இன்ட்டு 1 இன்ட்டு 4 0 இன்ட்டு -2. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வேல்யூ -3. ஓகேவா? டாட் ப்ராடக்ட் ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ட்ரிபிள் ப்ராடக்டோட ஆன்சர் -3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 6.13. Volume of the parallel piped whose coterminous edges are given by 3 vectors. 3 vectorsல அதோட coterminous edges சொல்கிறோம். அந்த edges vectors சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வால்யூம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வால்யூம் அப்படின்னாவே என்னென்னு படிச்சிருக்கோம். வால்யூம் ஆஃப் த parallel piped with vectors as coterminous edges அப்படின்னாவே டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் அந்த வெக்டார்ஸ் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வால்யூமை எப்போவுமே பாசிட்டிவில் சொல்வேன். மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னாவே நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ மாடுலஸ் ஆஃப் ட்ரிபிள் ப்ராடக்ட் பாக்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ 3 வெக்டார்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதோட கோஎஃபிஷியன்ஸை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த ஆன்சர் எப்படி இருக்குது? நெகட்டிவில் ஆன்சர் கிடச்சிருக்கு. நம்ம ஃபார்முலாவிலே ஆல்ரெடி என்னென்னு படிச்சிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்துச்சுனாலும் பாசிட்டிவ் ஆன்சர் தான் நம்ம சொல்லுவோம். சரியா? மெஷர்மெண்ட்ஸை நம்ம பாசிட்டிவில் தான் சொல்லுவோம். ஸோ 7 cubic units. நெக்ஸ்ட்டு 6.14. 3 vectors are coplanar. கோப்ளேனர் அப்படின்னா என்னென்னு ப்ரூவ் பண்ண போதும் ஏ வெக்டார் பாக்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரோட வேல்யூ 0. பாக்ஸுன் போது ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ட்ரிபிள் ப்ராடக்ட் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டிட்டர்மினன்ட் ஃபார்முலேஷனை மென்ஷன் பண்ணுவோம். ஏ வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட், பி வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட், சி வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ஸை நம்ம ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோவாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்குதுன்னு செக் பண்ணுவோம். நம்ம டிட்டர்மினன்ட் 0 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு அந்த ரோ அந்த காலமை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்ட் காலம் அண்ட் ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு ரிமைனிங் வேல்யூஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் அப்படின்னா தேர்டு ரோ தேர்டு காலம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இந்த வேல்யூ 0 கிடைக்குதுன்னு செக் பண்ணுறோம். 0 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர் வெக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.15. 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, கிவன் கோப்ளேனர் வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் வெக்டார்ஸில் இருக்க கோஎஃபிஷியன்ஸை மார்க் பண்ணுறோம். அந்த வேல்யூ 0க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஈஸி இல்லையா? டிட்டர்மினன்ட் வேல்யூவில் எம் வேரியபிள் டேர்மில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. அந்த வேல்யூ 7m = -21 இருக்குது. எம்மோட வேல்யூ -3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ். கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஷோ தேட் த 4 பாயிண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தது 4 வெக்டார்ஸ் பார்த்தோம். அந்த வெக்டார்ஸ் கோப்ளேனராக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிள்னு பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன செய்ய போகிறோம்? இது 4 வெக்டார்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேம் பிளேனில் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். சரியா? இது வந்து ஓஏ வெக்டார், இட் இஸ் ஓபி வெக்டார், இட் இஸ் ஓசி வெக்டார், இட் இஸ் ஓடி வெக்டார் இருக்குது. நம்ம ஏபி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்ன செய்வோம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ சால்வ் பண்ணுவோமா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஏபி வெக்டார், பிசி வெக்டார் அண்ட் சிடி வெக்டார்னு நம்மளுக்கு 3 வெக்டார்ஸ் கிடைக்கும். அந்த 3 வெக்டார்ஸ் நம்ம கோப்ளேனராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? ஏபி வெக்டார் ஃபஸ்ட்டு ஒன் ஓஏ வெக்டார், செகண்ட் வெக்டார் நம்ம ஓபி வெக்டார் எடுத்துக்கிறோம், தேர்ட் வெக்டார் இந்த மாதிரி வெக்டார் எடுத்துருக்கோம். அதில் ஏபி வெக்டார், ஏசி வெக்டார் அண்ட் ஏடி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கோடெர்மினஸ் சேம் பாயிண்டில் போகிற லைன் தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த அனதர் வெக்டார் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்னென்ன வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஏபி வெக்டார், ஏசி வெக்டார் அண்ட் ஏடி வெக்டார். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம்.
ஓகேவா? இப்போ நம்ம ட்ரிபிள் ப்ராடக்ட் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் வேல்யூ 0 கிடைக்குதுன்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? 3 வெக்டர்ஸை நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செய்யலாம். ஓகேவா? நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரியும் சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் எழுதிட்டு ரிமைனிங் 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. செகண்ட் எலிமெண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு ப்ராடக்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அந்த வேல்யூ 0 கிடைக்குதுன்னு செக் பண்ணலாம். ஆர் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவில் ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு ரோக்கு என்னென்னு செய்யலாம், R2 R3 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்சாலும் சேம் ஆன்சர் கிடைச்சதுனாலும் ஓகே. இதை விட நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது ஒவ்வொரு சம்முக்கும். ஸோ நார்மலாக சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிவிடுங்க. ஸோ 0 கிடச்சிருக்கு. ஸோ த 4 points lie on a same plane நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். 6.17 இஃப் த வெக்டர்ஸ் ஏபிசி கோப்ளேனராக இருக்குது, தென் ப்ரூவ் தட் த வெக்டர்ஸ் a plus b vector, b plus c vector and c plus a vector also in are கோப்ளேனர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கண்டிஷனை கோப்ளேனர் அப்படின்னாவே பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், பாக்ஸ் ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி அண்ட் சி ப்ளஸ் ஏவோட வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டே கிவன் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ரிமைனிங் சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தீரத்தில் ப்ராப்பர்ட்டி தீரம் படிச்சிருக்கோம். ஒரு வெக்டார் இருக்குது ஏ ப்ளஸ் பி வெக்டார் கமா சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஏ வெக்டார் கமா சி வெக்டார் கமா டி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் சி வெக்டார் அண்ட் டி வெக்டார் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த கான்செப்டை 3 times நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைமும் அப்படி இதை நம்ம ஆட் பண்ணும்போது ஃபைனலாக ப்ராடக்ட் இந்த வேல்யூவோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ டைரெக்டாக ஆன்சர் 0வாக கிடைக்கும். சரியா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 marks சம். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கிவன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஏ ப்ளஸ் பி யூஸ் பண்ணுறோம். ஏ பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பி ரிமைனிங் வேல்யூ பிட்வீனில் ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடச்சிரும், பி சி ப்ளஸ் ஏ ரிமைனிங் வேல்யூ. எகெயின் இங்கே இருக்க பி ப்ளஸ் சியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, ஃபைனலாக டோட்டலாக எவ்வளோ டேர்ம்ஸ் கிடைக்கும், இங்கே 1 2 3 6 வேல்யூஸ் இருக்கிறதுனால ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரில் டோட்டலாக 6 8 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது. சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன டேர்ம்ஸ் சேம் டேர்ம்ஸ் இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். இந்த வேல்யூ 0, இங்கே 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இதோட ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் சேம் வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 0 இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு சேம் வெக்டார்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். இந்த வேல்யூ 0 0 ப்ளஸ் ஏஏ இருக்குது 0, இங்கே பிபி இருக்குது 0, இங்கே என்ன இருக்குது பிபிஏ இருக்குது, இங்கே பிசிசி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன டேர்ம்ஸ் ஆகிடுச்சு, 0வாக கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது, ஏபிசி அண்ட் பிசிஏ மட்டும் இருக்குது. ஸோ இதையோட நம்ம ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஏபிசி வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 இந்த வேல்யூவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஆர்டராக இருக்கா, பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் இது பிளேஸ் இங்கே வரும்போது நம்மளுக்கு இங்கே டபுள் டைம் 2 places மூவ் ஆகுது இல்லையா, ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகும், 2 மைனஸ் வரும். ஸோ நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த ஏன்ற வேல்யூ எத்தனை பிளேஸ்க்கு அப்புறம் மூவ் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வருது, 2 places. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் மூவ் பண்ணும்போது ஒரு மைனஸ், செகண்ட் பிளேஸ் மூவ் பண்ணும்போது ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏபிசின்னு சொல்லலாம். ஏபிசியோட வேல்யூ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர். ஸோ 0, இதுவும் 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனர் வெக்டர்ஸ்னு சொல்லிடலாம் ஃபைனலாக. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக. ஃபஸ்ட்டு இந்த ஏ ப்ளஸ் பியை பிரித்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ. அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் 2 வெக்டர்ஸ் வரும். இந்த ஏ ப்ளஸ் பியை பிரித்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சி
2 கிடைக்கும். அதுக்கப்புறம் C + A 2 கிடைக்கும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் 3 வெக்டார்ஸ்ன்றதுனால டோட்டலாக 8 டேர்ம்ஸ் கிடைக்கும். 2 ஒவ்வொரு வெக்டார்ஸையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ வெக்டார்ஸ் இருக்குது டோட்டலாக 3 வெக்டார்ஸ் இருக்கிறதுனால 2^3 = 8 டேர்ம்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும் ஃபைனலாக. இது எல்லாத்துலேயும் சேம் வெக்டார்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே 0வாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு 6.18 ABC 3 வெக்டார்ஸ் ப்ரூவ் தேட் இந்த வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுவும் ஃபஸ்ட்டு சம் மாடலே தான் இருக்கும். அங்கே கோப்ளேனர்னு சொன்னோம். A + C B + A அந்த மாதிரி இருந்தது. இங்கே 3 வெக்டார்ஸ் லாஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இது இந்த ஃபார்முலா மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது காம்பினேஷன் ஆஃப் இது ஃபுல்லாக ஒரு வெக்டார் P வெக்டார், இது வந்து Q வெக்டார், இட் இஸ் R வெக்டார் நீ கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். P வெக்டார் Q வெக்டார் அண்ட் R வெக்டாரோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ வெக்டார்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஒரு தியரம் படிச்சிருக்கோம். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். இப்போ ABC 3 வெக்டார்ஸில் B வெக்டார் மிஸ் ஆகிறதுனால நம்ம 1 0 1ன்னு எடுத்துக்கிறோம். இந்த வெக்டார்ஸ் எடுத்துக்கும்போது A வெக்டார் இருக்குது, B வெக்டார் இருக்குது, C வெக்டார் மிஸ் ஆகுது. ஸோ 1 1 0. நெக்ஸ்ட்டில் எல்லா வெக்டார்ஸும் இருக்குது, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 1 1ன்னு இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னில் இதோட மல்டிப்ளிகேஷன் ABC. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ப்ராப்பர் தியரமே எழுதிடுங்க. இந்த தியரம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். P வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் APC வெக்டார்ஸ் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம இங்கே வேல்யூஸ் எழுதும்போது நம்மளுக்கு ஆன்சர் டைரெக்டாகவே கிடைக்கும். ஸோ அந்த சம் போடுறதுக்கு இந்த தியரம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபார்முலா தியரம் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிரும்? இதோட வேல்யூ 1. சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 × 1 - 0 கிடைக்கும். -0 அந்த ஃபுல் டேர்முமே 0 ப்ளஸ் 1 × 1 - 1 இந்த டேர்மும் 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ 1 × 1 1 × ABCன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எழுதிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எழுதியிருக்கணும்? அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு வி நோ தட் அப்படின்னு போட்டு அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் டைம் எக்ஸசைஸ் சம் exercise 6.2 first sum A vector B vector and C vector given. A vector B vector and C vector given கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டார்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? A vector dot B cross C வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எழுதுனா போதும் இல்லையா? ஃபஸ்ட் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 - 1 3, செகண்ட் வெக்டார்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2 1 - 2, தேர்ட் வெக்டார் 3 2 1. ஸோ இது நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். Answer is 24. Next sum, second sum. Find the volume of parallel piped coterminous edges are represented. 3 vectors கொடுத்துருக்காங்க. இந்த 3 வெக்டார்ஸோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெக்டார் நம்ம A வெக்டார், செகண்ட் வெக்டார் B வெக்டார், தேர்ட் வெக்டார் C வெக்டார். என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வால்யூம் என்ன தெரியும்? பாக்ஸ் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார். தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட்டில் ஃபஸ்ட் ரோ என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? -6 14 10, செகண்ட் எலமெண்ட் 14 -10 -6, தேர்ட் ரோ 2 4 -2. இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா பாசிட்டிவில் ஆன்சர் சொல்லுவோம். சரியா? அதுதான் வால்யூம். ஸோ நம்மளுக்கு வால்யூம் கிடச்சிருக்கு. வால்யூம் ஃபைனல் ஆன்சர் 720 கிடச்சிருக்கு. வால்யூம்னாவே நம்ம கியூபிக் யூனிட்ஸில் சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்ஸ் மிஸ் பண்ணாமல் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு பேரலல் பைப்டு கோட்டர்மினஸ் எட்ஜஸ் ஃபார்ம் பண்ணுற வால்யூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 90. தென் ஃபைண்ட் லேம்டா. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு ஈக்குவல் பண்ணிவிட்டு லேம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஏபிசி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் லேம்டா டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு
minus 2 lambda equal to 10 கிடைக்குது. lambda equal to minus 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு fourth sum. ABC are 3 coplanar vectors. அப்போ A vector, B vector, C vector ஓட value coplanar vectorனாவே 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? find the value of A plus B dot B cross C, B plus C dot C cross A plus C plus A cross A dot A cross B. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. வால்யூம் தட் இஸ் ஏபிசியோட வேல்யூ ஈக்குவல் டு 4னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இதோட வேல்யூஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம். இதுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட்டாக 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்கே வால்யூம்னு கொடுத்துருக்கிறதுனால வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4. அது ப்ளஸ் 4ஆக இருக்கலாம் ஆர் மைனஸ் 4ஆக இருக்கலாம் இல்லையா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு A ப்ளஸ் பி டாட் ஏ கிராஸ் பின்னு எடுத்துக்கிறோம். A டாட் பி கிராஸ் சி ப்ளஸ் சி, பி டாட் பி கிராஸ் சி. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லலாம்? ட்ரிபிள் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டாக சொல்லலாம். இங்கே சேம் வேல்யூஸே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இதோட வேல்யூ 0. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ தெரியும். தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் டேர்ம் பி ப்ளஸ் சி, பி டாட் சி கிராஸ் ஏ, சி டாட் சி கிராஸ் ஏ. இது சேம் வெக்டார்ஸே இருக்கிறதுனால இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்க வேல்யூவை நம்ம பி கிராஸ் சி கிராஸ் ஏ இது 2 டைம்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் நம்ம இந்த வெக்டார் என்னென்னு சொல்லலாம்? ஏபிசி வெக்டார்னு சொல்லலாம். ஸோ அதோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் இருக்குது இல்லையா? அந்த டேர்ம்ஸையும் நம்ம சி டாட் ஏ கிராஸ் பி, ஏ டாட் ஏ கிராஸ் பி சொல்லும்போது சேம் வெக்டார் இருக்க டேர்ம் 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்க வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ 2 டைம் இன்சைடு போகணும் இல்லையா? 2 டைம்ஸ் மூவ் ஆகிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி, ஏ கமா பி கமா சி. ஸோ 3 டேர்ம்ஸுக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. ஓகேவா? எல்லாத்துலேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் 12, ப்ளஸ் 12ஆக இருக்கலாம் ஆர் மைனஸ் 12ஆக இருக்கலாம் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் சம். ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த parallel piped determinant vectors ABC. Base is taken as a parallelogram determined by B cross C. ஒரு என்ன செய்ய போகிறோம்? பேஸ் ஆல்டிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஆல்டிடியூட் வேல்யூவில் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் அது பேஸாக இருக்க parallelogram-ஓட ஆல்டிடியூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாருக்கு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு parallel பைப்போட எட்ஜஸ் கோடெர்மினஸ் எட்ஜஸ் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. வால்யூம் என்ன கிடச்சிருக்கு? 12. நம்ம வால்யூம் ஏரியா ஆஃப் த பேஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த பேஸ் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? இது ஒரு பேரலோகிராமாக இருக்குது அப்படின்னா அட்ஜசன்ட் சைட்ஸ் அட்ஜசன்ட் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்டை நம்ம என்னென்னு சொல்லுவேன்? ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னு சொல்லுவோம். சரி, ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? பி கிராஸ் சி கிடச்சிருக்கு. அதில் ஐஜேக்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பி கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? பி கிராஸ் சியோட மேக்னிடியூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட் இஸ் 10√3. நெக்ஸ்ட்டு நார்மலாக வால்யூம்னாவே நம்ம என்ன செய்வோம்? இப்போ ஒரு பேரலோகிராம் இருக்குது. பேரலோகிராம் ஷேப்பில் இருக்க ஒரு பைப்பு அதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே எந்த ஏரியாவாக இருந்துச்சுன்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். பேஸும் ஒரு பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்குது. அதோட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ வால்யூமுக்கு ஈக்குவல். நீங்கள் நார்மலாகவே பை ஆர் ஸ்கொயர் ஹெச்லாம் படிச்சிருக்க. பை ஆர் ஸ்கொயருன்றது ஒரு சிலிண்டரோட பேஸாக இருக்கும், பேஸ் ஏரியாவாக இருக்கும். சிலிண்டரோட பேஸ் ஏரியாவாக இருக்கும்.
அதோட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வால்யூம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரியே தான் இங்கேயும் நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பேஸ் வந்து ஒரு பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. இந்த பேரலோகிராம் ஷேப்பில் இருக்கிறது கம்பைன் பண்ணி ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக 3 டைமென்ஷன் ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணும்போது பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு கிடைக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கிவன் 3 வெக்டார்ஸ்லேருந்து வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பேஸ் அண்ட் ஹைட்டு, ஏரியா ஆஃப் த பேஸ், கீழே ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்க வேல்யூவில் இதோட பேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதுவும் பேரலோகிராம் ஷேப்பில் இருக்கிறதுனால அட்ஜஸ்டன்ட் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதோட மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 10√3 கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் ஒரு 3 டைமென்ஷனல் பேரலோகிராமாக இருக்குது அப்படின்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். பேஸ் ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், வால்யூமும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஹைட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஹைட் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் போகும்போது இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது, 2√3/5. ஓகேவா, ஒரு பேரலோகிராம் ஷேப் பேஸ் இருக்க ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் 3 டைமென்ஷன் ஃபிகரை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபிகரோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வால்யூம் எப்படி இருக்கும், பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். வால்யூம் நம்ம ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், பேரலோகிராமோட அட்ஜசன்ட் வெக்டார்ஸோட கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து நம்ம ஹைட் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆஃப் த பேரலோகிராம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா, that is 2√3/5 units. Next, determine 3 vectors are coplanar. நம்மளுக்கு தெரியும் கோப்ளேனர்னா ஏபிசியோட வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் 0 இருக்கும். ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் 0 கிடச்சிச்சுன்னா இட் இஸ் கோப்ளேனர் வெக்டர். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் கோப்ளேனர் வெக்டராக இருக்குது. C1 வேல்யூ, C2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. C3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். C1 வேல்யூ, C2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே ஐஜேகே ஏ வெக்டர், பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜே அண்ட் கே டேர்ம்ஸ் இல்லைங்கிறதுனால 0 எடுத்துக்கிறோம். இதோட ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு C3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ரொம்பவே ஈஸியான சம். நெக்ஸ்ட்டு கிவன் ஏ வெக்டார், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய். எக்ஸையும் ஒய்யையும் பொறுத்து இருக்காது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் கிடச்சிருக்கா இல்லை கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சம் டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுத போகிறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் எழுதுறதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் கேன்சல் ஆகி ஃபைனலாக 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் ஆன்சராக இருக்குது. சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில் கிடச்சிருந்துச்சுன்னா இந்த வேல்யூ டிபெண்ட் ஆன் எக்ஸு ஒய்ன்னு சொல்லலாம். எக்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஒய்யை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கான்ஸ்டன்ட் கிடச்சிருக்கிறதுனால இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது நெய்தர் எக்ஸு நார் ஒய் டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய்ன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸை பொறுத்தும் வேரி ஆகாது, ஒய்யை பொறுத்தும் வேரி ஆகாது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டில் ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இஃப் த வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வெக்டார்ஸ் கோப்ளேனராக இருக்குது. ப்ரூவ் தட் C is the geometric mean. ஜாமெட்ரிக் அப்படின்னா ஜாமெட்ரிக் ஜிபி ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இருக்குது அப்படின்னா ஏபிசி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஜாமெட்ரிக்ஸ் ஜிபியில் சொல்லும்போது என்னென்னு சொல்லுவேன், B/A இஸ் ஈக்குவல் டு C/Bன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஜென்ரல் கண்டிஷன் என்னன்னு சொல்லலாம், B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. B ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி. 3 elements are in GP. தென் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கோப்ளேனர் வெக்டராக இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது, -a + c ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. தட் இஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஏசி
Bன்ற 3 elements இருக்குது. C is the central element. அப்போ C by A is equal to B by Cன்னு கிடைக்கும். இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு C ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபின்னு கிடைக்குமா? ஸோ அந்த சென்டராக இருக்க வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் ஆஃப் ஏபி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். C is the geometric mean of A and B. Next 10th sum. 3 vectors given. C is the unit vector perpendicular to both A and B if the angle between A and B equal to pi by 6. Then scalar triple product square is equal to 1 by 4 A square B square. Magnitude of A vector square B vector square நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், C is the unit vector நம்ம சொல்லிட்டோம், both perpendicular to both A vector and B vector. ஸோ நார்மலாக A, B, C நம்ம ட்ரிபிள் ப்ராடக்டாக சொல்லுவோம். டாட் ப்ராடக்டில் சொல்லும்போது சைன் கிராஸ் ப்ராடக்ட் A கிராஸ் B அப்படின்றது நம்ம A மேக்னிடியூட் A வெக்டார் மேக்னிடியூட் B வெக்டார் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இந்த 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் பை பை 6ன்னு சொல்லிட்டாங்க. C டாட் C மேக்னிடியூட் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, இப்போது வெக்டார் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணி போட்டிங்க அப்படின்னா C டாட் C ஈக்குவல் டு C ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் சைன் பை பை 6ஓட வேல்யூ 1/2. C வெக்டாரோட யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டாங்க, அதோட மேக்னிடியூட் 1. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சிருது, 1/4. இதை ஸ்கொயர் பண்ணும்போது கிவன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 மேக்னிடியூட் ஆஃப் A ஸ்கொயர் மேக்னிடியூட் ஆஃப் B ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆல்டர் மெத்தடுன்னு சொல்லியிருக்கு. இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்மலாக சொல்லும்போது என்னென்னு சொல்லுவேன், A கிராஸ் B டாட் ப்ராடக்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது காஸ் பை. இந்த A கிராஸ் பியும் A அண்ட் B ஆர் பர்பண்டிகுலர் டு C வெக்டார்னு சொல்லியிருக்கோம். ஸோ பர்பண்டிகுலர் டு C வெக்டாருங்கும்போது காஸ் பைன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் இந்த மாதிரி ABCயோட வேல்யூ 1/2 ABயாக இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 மேக்னிடியூட் A ஸ்கொயர் B ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ். தேங்க்யூ.